ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்குது, சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டை உங்களால் அளக்க முடியுங்களா? அதேமாரி ஈஃபில் டவர், உலகத்தில் பெரிய கோபுரம், அதேமாரி புர்ஜ் கலிஃபா சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களால் அளக்க முடியுங்களா? முடியாது இல்லையா? அதெல்லாம் நம்ம ஈஸியாக அளக்கணும், ஈஸியாக அதனுடைய ஹைட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 10th பேசிக்ஸில் கூட நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர். இதில் 10th பேசிக்கு தேவையான முக்கியமான சப்ஜெக்ட் ட்ரிக்னாமெண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்ன யூஸ் ஆகுது, அது எத்தனை டாபிக் நடத்த போகிறோன்னு தான் சொல்ல போகிறோம். அதுக்காக ஸ்கிப் பண்ணி ஓடி போயிடாதீங்க, ஓகேங்களா? இதில் மொத்தம் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்த வீடியோவில் ட்ரிக்னாமெண்ட்ரி சப்ஜெக்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல நல்லா கவனிங்க. கவனித்த பின்னாடி அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். இந்த இன்ட்ரடக்ஷன் தானேன்னு பார்க்காம போயிடாதீங்க, தயவு செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ட்ரிக்னாமெண்ட்ரி இன்ட்ரடக்ஷன் தமிழில் அழகாக கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும்தாங்க டீல் பண்ணும். ட்ரிக்னாமெண்ட்ரி மெயின்லி டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிளையும் அதனுடைய சைட்ஸை வச்சு சில ரேஷியோஸை உருவாக்குறதா ட்ரிக்னாமெண்ட்ரி. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சம்முக்குள்ளே போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னங்க? 90 டிகிரி ஒரு ஆங்கிள் இருக்கணும், அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை பற்றின ட்ரையாங்கிள்ஸ் டைப்ஸ் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சரி, இதில் தீட்டா அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வருது பாருங்கள். இது என்னது? இப்படி போட்டால் இது பேர் தீட்டா. இது தீட்டா. இது அடுத்தடுத்ததில் ஆங்கிளாக மாறும். தீட்டாவாகவும் இருக்கும், ஆங்கிளாகவும் இருக்கும். அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த தீட்டா இருக்குது, ஆங்கிள். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இது ஹைபாட்னியூஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னியூஸ், தமிழில் கர்ணம் சொல்லுவாங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் சொல்லுவாங்க தமிழில். ஸோ தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட்ஸ், அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். சரி, இந்த 3 பக்கமும் இந்த தீட்டாவை வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரேஷியோஸ் உருவாகிறதாங்க ட்ரிக்னாமெண்ட்ரி. அந்த ரேஷியோஸை வச்சு தான் இந்த ஸ்டாச்சுஸோட ஹைட்டு, இந்த டிஸ்டன்ஸ், நாம் நின்று இங்கே ஸ்டாச்சுவை பார்த்தா என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும், இந்த எலிவேஷன் எவ்வளோ இருக்கும், பலூனில் இருக்கிற சில ட்ரிக்னாமெண்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்களை திரும்பவும் போகலாம். இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி யூஸ் என்னன்னு பாருங்கள். யூசஸ் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகும். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்சர்னால் அது கலை அழகாக பண்ணுறது ஆர்கிடெக்சர். நேவிகேஷன் அண்ட் சர்வேயிங், அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், ஏவியேஷன், மொரைன், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுங்க. இதெல்லாமே பாருங்கள், எல்லாமே நமக்கு முக்கியமாக தேவையான படிப்புக்கு தேவையானது தான். அது எல்லாத்தையும் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகும். சரி, என்னென்ன டாபிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், டாபிக்ஸ் பாருங்கள். பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸ்: பேசிக் ரேஷியோஸ், reciprocal ratios, some special angles, trigonometric identities, Pythagoras theorem, application of trigonometry. இந்த 6 சப்ஜெக்ட்டும் 6 வீடியோவை போட போகிறது தான் இது இன்ட்ரடக்ஷன். பேசிக் ரேஷியோஸ்னால் என்ன அப்படின்னா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இது சம்மந்தமாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ வரப்போகுது, அது வீடியோவில் போய் இது விளக்கம் பார்த்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ்னால் சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டா, காசுக்கு ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டேனுக்கு ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. இது 2வது வீடியோவில் போடலாம். சம் ஸ்பெஷல் ஆங்கிள்னா என்ன? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இந்த 5 டிகிரியை வச்சு, இந்த 5 ஸ்பெஷல் ஆங்கிளை வச்சு இந்த 6 ரேஷியோஸ், கிட்டத்தட்ட 30 வேல்யூஸை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறோம். அந்த வேல்யூவை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் போட போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ட்ரிக்னாமெண்ட்ரி ஐடென்டிட்டிஸ்னு என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மொத்தம் 3 ஐடென்டிட்டி வருது. அந்த ஐடென்டிட்டிலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் 6 ஐடென்டி பிரியும். அதை பற்றிலாம் பார்க்கலாம். பித்தகோரஸ் தியரம் என்ன? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் சைட் ஸ்கொயர், இந்த மாதிரி வரும் பித்தகோரஸ் தியரம். அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் எலாபரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி தான் மெயின்.
இது எல்லாம் அந்த 5ஐயும் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த 5ஐயும் கற்றுக்கிட்டு எந்தெந்த மாதிரி சம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. 9th 10th மெட்ரிகுலேஷனு ஸ்டேட் போர்டு சிலபஸில் இந்த ட்ரிக்னாமெட்ரி சப்ஜெக்ட் வருதுங்க. 10th சிபிஎஸ்சியில் 2 சாப்டரில் ட்ரிக்னாமெட்ரி சிலபஸ் வருது. இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு சாப்டர் வருது, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு வருது. அதனால் 9th 10th ரொம்ப முக்கியம். பேசிக் ரேஷியோஸ் இதெல்லாம் 8th ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ தான் 8th சிபிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் போர்டில் 9th 10th தான் இருக்குது. சில இன்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு ரேஷியோஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். இது யூஸ்ஃபுல்லாக நினைக்காதீங்க, மற்றதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இது இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? பை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். பை.